Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்மணி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். இன்றைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்த அந்த தீர்ப்பு, அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுவதும் அதுதான் மிகவும் பேசுபொருளான ஒரு அம்சமாக இருந்துச்சு. என்ன புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது? என்ன கட்சி இதுன்ற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார். தலைவருக்கு பொறுப்பு இல்லை அப்படின்ற இடத்துலலாம் பேசுகிறாங்க இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஒரு 3-4 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, எந்த திசையில் பயணிக்குதுங்கிறது தான் டாப்பிக்கினுடைய மைய பொருள். சிவாஜி ரஜினிகாந்த் தான் நடித்தார்ல, பாரிஸ்டர் ரஜினிகாந்த். அதில் ஜூனியர் சிவாஜி கணேசன் பேசுவார், பெரியம்மா போகணுன்னு தான் தோன்றது, எனக்கு யார் இருக்கா, எங்கே போவேனா, என்னை யார் கூப்பிட்றா. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த திசையில் இது பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஏதோ விட்டடிக்கணும் அப்படிக்காக நான் சொல்லலை, சத்தியமாக அப்படி தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது. நம்பர் 1. நான் விஜயை பற்றி என்னுடைய கருத்துக்களை ஒரு 30 ஷோவில் சொல்லியிருக்கேன், ரிப்பீட் பண்ண அதை நான் விரும்பலை. அவ்வளவுதான். அவர் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தாண்டி போக வேண்டாம். அவர் எது கட்சி தனக்கு பெரிய பலம்னு நினச்சாரோ இந்த இளைஞர் பட்டாளம், அன்ஃபார்ச்சுனேட்லி அதனுடைய பலகீனமாக மாறிடுச்சு. ரொம்ப டீசெண்டான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நான் சொல்கிறேன். எதுவுமே பார்த்தீங்கன்னா 2 விதமான பொருள் படும். அவர் என்ன நினைச்சார், என்ன ஒரு 20 நிமிஷம் போகிறோம் அப்படி ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்கிறது தான் அவர் கான்செப்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ். சிஎம் ஆயிடலாம். இதையும் ரொம்ப நான் கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தவறவே என் சைடில் தவறு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன். எதுவுமே எது பெரிய பலம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படியே பரட்டி பலகீனமாக மாறிடும். ஒரு நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஜோசப் ஸ்டாலின், ரஷ்யா, அந்த பெயர்களில் கூட ஒரு ஒற்றுமை இருக்கட்டும். அவர் போயிட்டுருக்கார் காரில், ஒரு ஃபோட்டோ விற்கிற கடை. அங்கே பார்த்தா இவர் ஃபோட்டோ கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும் அந்த கடையில் இவர் ஃபோட்டோவாக இருக்குது. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய பாப்புலாரிட்டி அது காமிக்குது. இருந்தாலும் கார் நிறுத்தி இறங்கி அந்த கடைக்காரனை கூப்பிட்டு அவன் ஓடி வந்தான். நீ பார்த்தா எல்லாத்துலேயும் என் ஃபோட்டோ வச்சுருக்கிற, சரி, ஆனால் ஒன்று நீ புரிஞ்சுக்க, லெனின், மார்க்ஸ், எங்கெல்ஸ் இவங்க ஃபோட்டோவெல்லாம் கூட நீ வாங்கி வைக்கணும் வியாபாரத்துக்கு. அவன் குனிஞ்சிக்கிட்டு மெதுவாக சொன்னான் இவருக்கு அதில், ஐயா எல்லா ஃபோட்டோவும் 500 வாங்கினேன், அதெல்லாம் விற்று போயிடுச்சு, இது விற்கலை. எதை அங்கே இருந்த எல்லாமே தான் ஃபோட்டோங்கிறதுனால இவர் பாப்புலாரிட்டின்னு நினச்சாரோ ஜோசப் ஸ்டாலின், 30 செகண்டில் டேர்ன் அவுட் ஆகிடுச்சு. இல்லை, நீ வெரி அன்பாப்புலர், ஒருத்தரும் வாங்க மாட்டேறான் அவன் ஃபோட்டோவை, அங்கேயே தங்கி போச்சு. இதுதான் திரு விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நினச்ச மாதிரி முதல்வர் சீட்டு கிடைக்காது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கரூர் விவகாரம் தொடர்பாக அடுக்கடுக்கான கேள்விகளை இன்றைக்கு நீதிபதி கேட்டிருக்கிறார் இல்லையா? விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்ய தடை, புகார் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. இங்கே என்ன கட்சி இது? ஒன்றுமே புரியல. அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டீங்களா? எல்லா கட்சிகளும் அங்கு களத்தில் இருக்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. நீங்க எங்க போனீங்கன்ற அந்த அடுக்கடுக்கான கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு தலைவருக்கான தலைமை பண்பு இல்லாதவர் விஜய் அப்படின்ற இடத்த நோக்கி பேசுறதுலாம் சரியான பார்வையா? சார், நீங்க எனது கேள்வி கேட்டுட்டீங்க, நான் தப்பிச்சு வச்சு ஒளிஞ்சிக்க விரும்பலை. ரொம்ப படிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். எந்த நீதிபதிகளுக்கும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இதையெல்லாம் பேசக்கூடிய அதிகாரம் இல்லை. விஜய் அதில் பெட்டிஷனர் கிடையாது. விஜய் பெட்டிஷனராக இருந்தால் விஜய்க்கு தலைமை பங்கு இருக்கா இல்லையா சொல்லுங்கள். இது
விஜய் வழக்கு போடவில்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நான் வக்கீல்லாம் ஒத்துக்கி ஓட்டில் போடுங்க, நான் ஒரு காமன் மேனாகவே அதை பார்க்குறேன். நம்பர் 1, அவர் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட கேட்டு வந்துட்டார்னா நீதிபதிகள்கிட்ட தலைமை பண்பு இல்லை உனக்கு கொடுக்க மாட்டேன் கான்ட்ராக்ட். அவர் அது எதுவும் கேட்கல, அவர் வரலை. ஒரு ஸ்பெஷல் ஐஜி தலைமையில் டீம் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை கண்டுபிடின்னு சொல்கிற நீங்கள் விஜய் பேரை சேர்த்துருன்னு ஐடியா கொடுக்கலாமா? நீதிபதியா நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது? தானா நீதிமன்றம் முன் வந்து கேட்கலாம் இல்லையா? எதை கேட்கலாம்? அதான் கேட்டு ஒரு துயர சம்பவம் நடந்தது. இல்ல, உங்களுக்கு தெரியும், சட்ட ரீதியா உங்களுக்கு நுணுக்கங்கள் தெரியும். ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கின்றப்போ அந்த துயர சம்பவத்திற்கான நீங்க யார் முடிவு பண்றதுக்கு யார் குற்றவாளின்னு? அது போலீஸ்காரன் வேலை. போலீஸ்காரன் கொண்டாந்து ஒருத்தர் நிறுத்தலானா அவன் குற்றவாளியா இல்லான்னு தீர்மானிக்கிற வேலை சம்பளம் வாங்குகிற நீதிபதிக்கு இருக்கு. இது இல்ல. எத்தனையோ வழக்குகளை நீதிமன்றம் தானாகவே முன் வந்து எடுத்திருக்கு இல்லையா? அவ்வளவு 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அதற்கான நீதி கேட்க வேண்டிய இடத்துல நீதிபதிகள் இருக்காங்க. தானா வந்து நீ கன்ஃபியூஸ் பண்றீங்க. இப்ப இல்ல, எத்தனையோ வழக்குகளை சொல்றேன், எத்தனையோ வழக்குகள் நீதிமன்றம் தானா முன் வந்து எடுக்குது. இப்ப எடுக்கட்டும், தானா எடுக்கிற உரிமை இருக்கிறது நான் கன்சீட் பண்றேன். ஆனால் இதை நீங்க தானா எடுக்கல. யாரோ வேற ஏதோ கேட்டு வந்தப்ப ஒரு கமிட்டி போட்டிருக்கீங்க. அந்த கமிட்டி போடுறதுக்கே அந்த நீதிபதிக்கு அதிகாரம் இல்லைங்கிறது என்னுடைய ரொம்ப தாழ்மையான கருத்து. ரோட் ஷோவில் என்னென்ன பண்ணலாம்னு கேட்டிருக்கான். ஃபியூச்சர் என்னென்ன நாம் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு நீங்கள். ஏன்னா ஒரு பொதுமக்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரோட் ஷோ பண்ணக்குள்ள டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கேட்குறான். அதாவது என்ன செய்யலாம் படாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது 2 வழக்கு. ஒன்று உயர் நீதிமன்றத்தில் நடக்கிறதா நீங்கள் சொல்கிறது. மதுரை கிளையில் மதுரை அமர்வில் நடந்த வழக்கில் விஜயை ஒட்டுமொத்தமாக அக்யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு யார் பொறுப்பேற்பா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த ஸ்பெஷல் டீம் ஐஜி ஐஸ்ரா காருக்கு மதுரையில் போட்டாங்களா? உயர் நீதிமன்றத்தில் 2 உயர் நீதிமன்றம் தாங்க. மதுரையில் போட்டாங்களா? ஜாமீன் தொடர்பான வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடக்குது. ஆமாம் சார், இந்த ஆர்டர் அஸ்ரா கார் தலைமையில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டிருக்காங்களே, அது மதுரை அல்ல. இல்ல, எனக்கு சென்னை உயர் நீதிமன்றம். சென்னை உயர் ஆமா ஆமா சார், தெரியும் எனக்கு. அவர் வாயிலிருந்து வரட்டும். அந்த உயர் நீதிமன்றத்தில் நேத்து என்ன நடந்துச்சுங்கிற வழக்கு இருந்துச்சா? இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? நாம்ஸ் கொடுங்க, கரெக்ட் கொடுங்க, கொடுக்காம போங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் நீங்க அந்த வழக்கில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுக்குங்கிறதுல நீங்க இது ஒரு கமிட்டி போட்டு, சார் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்று சட்ட உதவி சரியில்லை திரு விஜய்க்கு, அதான் நான் கருதுறேன் ரொம்ப பணிவா. ஒன்றில் இந்த லேடி கமிஷன் போட்டது தப்புன்னு வழக்கு போட்டிருந்தாங்கன்னா அது வேற. நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப தேர்ந்தெடுத்து உங்களை ஒரு பணிவை எனக்கு உண்டாக்க வேண்டியிருக்கு. நான் எல்லாம் ஞான சூன்யம் சார். சிபிஐ எங்கோ இருக்கும், ஒன்மேன் கமிஷனுக்கு என்ன சம்பந்தம்? சிபிஐங்கிறது கிரிமினல் அஃபென்ஸ் இருக்கா, அதை ஸ்டேட் போலீஸ் பார்க்கலாம், சென்ட்ரல் போலீஸ் பார்க்கலாம், அது கரெக்ட். இப்போ சிபிஐக்கான முகாந்திரம் இல்லை இதில், இந்த வழக்கில் இல்லை சார். சிபிஐக்காக முரணான இருந்தால் என்னன்னு சொல்லியிருக்கணும்ல. நான் 4 ஷீட்டில் இன்னைக்கு மதுரை அமர்வில் பேசுகிறப்ப அவங்க சொல்கிறாங்க, அங்கே வந்து அமிலம் வீசப்பட்டது, கத்தியால் கிழிச்சு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. சில மர்மங்கள் இருக்குது, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதின்றாங்க. இப்போ இந்த முகாந்திரம் தானே அவங்க வந்து சிபிஐக்கான வழக்கா மாற்றணுன்றாங்க. செருப்பை வீசியது யாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம். யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. டிஎம்கே காரம் இல்லை, போலீஸ்காரம் இல்லை, அதை தான் பெரிதாக சொல்லப்பட்டது. ஒருத்தர் கிழிச்சிட்டான் சொன்னீங்க, அது எல்லாம் டிஎம்கேயும் இல்லை. நான் டிஎம்கேக்காரெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். டிஎம்கேயும் இல்லை. விஜய் ரசிகர் செருப்பை வீசுறார், சரி தப்பு நான் யார் சொல்கிறதுக்கு? பட்டினி கிடந்தவன் வீச தான் செய்வான், அவள் as simple as that. ஆனால் அந்த எதை கேட்டாங்களோ அதை செய்யலாம். யாருமே வழக்கு ஒன்மேன் கமிஷன் தப்புன்னு போடலை. அதனால தான் அந்த டீமுக்கு ஒன்றும் சரியில்லைன்னு நான் நிம்மதியாக ஒரே வார்த்தையில் சொல்கிறேன்.
பட் அவங்க தப்பு பண்ணலாம். இந்த நீதிபதிக்கு ஜஸ்டிஸ் செந்தில்குமார் எப்படி தலைமை பண்பு இல்லை, உங்களை ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்டாங்களா? சார் ஒரு கையெழுத்து போடுங்க சார், ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார், இவரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்க போகிறோம், தலைமை பண்பு இருக்கான்னு நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு கேட்டாங்களா? கூட்டத்தில் இல்ல, ரியாக்ட் பண்ணல அப்படின்னு. நீங்க உங்களுக்கு தெரியாது, நான் பேசலாம். இல்ல எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் சொல்றாங்க ரியாக்ட் பண்றாங்க. 3 நாள் கழித்து ஒரு தலைவர் சொல்றாருன்னா அவருக்கு பொறுப்பு வேணும் இல்லையா? தலைமை பண்புனா உடனே சொல்லணும். பேசிட்டேன், இங்கேயும் பேசிட்டேன், நான் மறுக்கல, நான் ஐ ஸ்டாண்ட் பை தட். யாரு சொல்றது? நான் சொன்னா ஒரு கமெண்ட், ஒரு நீதிபதி சொன்னார்னா அது சர்டிஃபிகேட். தயவுசெய்து வித்தியாசத்தை புரிஞ்சு, கேரக்டர் சர்டிஃபிகேட். ஒரு நீதிபதியுடைய வேலை, நான் இங்கே அட்வொகேட்டாக சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஜட்ஜு நான் வந்து உங்ககிட்ட சர்டிஃபிகேட் எதுக்காக சர்டிஃபிகேட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டாக கேட்டிருக்கிறேன். எனக்கே தெரியாது அந்த, ஏன்னா என் கிளைண்ட் இல்லை விஜய், விஜய் எங்கள் பார்ட்டி இல்லை, தலைமை பண்பாடு இருக்கான்னு எனக்கே தெரியாது. விஜய் நீங்கள் எதாவது பழகிறீங்களா? உங்கள் சர்டிஃபிகேட் கேட்டானே கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு சொல்லக்கூடாது ஜட்ஜுன்னு சொல்லியிருக்கணும். அந்த ஜட்ஜும் சாரின்னு சொல்லி நிறுத்தியிருக்கணும். சார், நீதித்துறைக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, ஆனால் எந்தெந்த நீதிபதிக்கு என்னென்னு பிரிக்கப்பட்டு விட்டது யாராக இருந்தாலும். எனவே அது தவறு. சரி, எந்த திசையில் போகுதுன்னு கேட்டுட்டீங்க, நான் அதையும் சொல்லிடுறேன். ஏதோ ஒரு ஊரில் கரூருடைய விளைவு அரூரில் இருந்துச்சு. தாவேக்காரவங்க கொடியை போட்டுக்கிட்டு இபிஎஸ் மீட்டிங்க்கு வந்தாங்க. இபிஎஸ் அவரும் ஒன்றாயிடுவாங்களா கூட்டணி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. அதை நம்ம திரும்ப பேசலாம். இது முதல் சுற்று பார்வையை நம்ம வச்சுக்கிறேன்.